கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா அதிகாரம் 6 கேள்விகளும் பதில்களும். ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டவர் யார்? ஏசாயா. யார் மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்க ஏசாயா கண்டார்? உசியா ராஜா. ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்தது எது? தேவாலயம். ஆண்டவருக்கு மேலாக நின்றவர்கள் யார்? சேராபீன்கள். சேராபீன்கள் ஒவ்வொருவனுக்கும் எத்தனை செட்டைகள் இருந்தன? 6 செட்டைகள். ஒவ்வொரு கேருபீனும் எத்தனை செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடியிருந்தார்கள்? 2. ஒவ்வொரு கேருபீனும் எத்தனை செட்டைகளால் தன் தன் கால்களை மூடியிருந்தார்கள்? 2. ஒவ்வொரு கேருபீனும் எத்தனை செட்டைகளால் பறந்தார்கள்? 2. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் சொன்னவர்கள் யார்? கேருபீன்கள். பூமி அனைத்தும் யாருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது? சேனைகளின் கர்த்தருடைய. கேருபீன்கள் கூப்பிட்ட சத்தத்தினால் அசைந்தது எது? தேவாலயத்து வாசல்களின் நிலைகள். கேருபீன்கள் கூப்பிட்ட சத்தத்தால் புகையினால் நிறைந்தது எது? ஆலயம். ஐயோ அதமானேன் கூறியவர் யார்? ஏசாயா. நான் டேஷ் உள்ள மனுஷன் என்று ஏசாயா கூறினார். அசுத்த உதடுகள். தான் யார் நடுவில் வாசமாயிருப்பதாக ஏசாயா கூறினார்? அசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே கூறியவர் யார்? ஏசாயா. பலிபீடத்திலிருந்து ஏசாயாவிடம் பறந்து வந்தவன் யார்? சேராபீன்களில் ஒருவன். சேராபீன்களில் ஒருவன் தன் கையிலே பிடித்த குறட்டால் எதை எடுத்து ஏசாயாவிடம் வந்தான்? நெருப்புத்தழல். சேராபீன்களில் ஒருவன் நெருப்புத்தழலால் எதை தொட்டான்? ஏசாயாவின் வாய். நெருப்புத்தழலால் ஏசாயாவை தொட்டவன் எது நீங்கியது என்றான்? ஏசாயாவின் அக்கிரமம். நெருப்பு தழலால் ஏசாயாவை தொட்டவன் எது நிவிர்த்தியானது என்றான்? ஏசாயாவின் பாவம். யாரை நான் அனுப்புவேன்? உரைத்தவர் யார்? ஆண்டவர். யார் நமது காரியமாய் போவான்? உரைத்தவர் யார்? ஆண்டவர். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் கூறியவர் யார்? ஏசாயா. காதார கேட்டும் உணராமல் இருக்க இஸ்ரவேல் ஜனங்களிடம் கூற வேண்டியவர் யார்? ஏசாயா. கண்ணார கண்டும் அறியாமல் இருக்க இஸ்ரவேல் ஜனங்களிடம் கூற வேண்டியவர் யார்? ஏசாயா. இஸ்ரவேல் ஜனங்கள் காணாமல் இருக்க டேஷ் மூடி போட வேண்டும்? கண்களை. இஸ்ரவேல் ஜனங்கள் காதுகளினால் கேளாமல் இருக்க ஏசாயா எதை மந்தப்படுத்த வேண்டும்? காதுகளை. இஸ்ரவேல் ஜனங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமல் இருக்க ஏசாயா எதை
கொழுத்ததாக்க வேண்டும் இருதயத்தை. யாருடைய பட்டணங்கள் குடி இல்லாமல் வெறுமையாக்கப்படும் இஸ்ரவேல். யாருடைய வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமல் பாழாகும் மட்டும் வெறுமையாக்கப்படும் இஸ்ரவேல். யாருடைய தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் இஸ்ரவேல். கர்த்தர் யாரை தூரமாக விலக்குவதினால் இஸ்ரவேல் தேசத்தில் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் மனுஷரை. இஸ்ரவேல் தேசத்தில் வெறுமையாக்கப்பட்ட பின் இருப்பது எவ்வளவு? 1/10. 1/10 திரும்ப என்ன செய்யப்படும்? நிர்மூலமாக்கப்படும். இஸ்ரவேல் தேசத்தின் அடிமரம் எப்படி இருக்கும்? பரிசுத்த வித்தாய். எவைகள் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல இஸ்ரவேலின் அடிமரம் இருக்கும். கர்வாலி மரமும் அரச மரமும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.